வேண்டி மன உறுதியோடு நிற்கிற அந்த இளைஞர்களை பற்றி பேசல. தண்டச்சோராக இருந்து கொண்டு குடும்பத்திற்கும் மார்க்கத்திற்கும் சுமையாக இருக்கிற இளைஞர்கள் குறித்து ஜாபீர் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை வரலாறு பெருமானார் கேட்பார்கள், யா ஜாபீர் திருமணம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சிட்டேன். கன்னி பெண்ணா விதவை பெண்ணா? பெருமானார் அடுத்து கேள்வி கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ் விதவை பெண் என்று ஜாபீர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். உடனே பெருமான் கேட்பார்கள், கன்னி பெண்ணை முடிச்சிருக்கலாமே என்று சொல்லுகிற பொழுது ஜாபீர் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கு 9 சகோதரிகள், கொஞ்சம் குடும்பத்தில் கடன் உண்டு. இந்த நேரத்திலே நான் கன்னி பெண்ணை தேடிக்கொண்டு அலைவது சரியாக இருக்காது. என் குடும்பத்தை நான் மேம்படுத்த வேண்டும், அவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்றால் நான் சில தியாகங்களை செய்தாக வேண்டும் என்று ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற பொழுது, பாரக்கல்லாஹ் உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். குடும்பத்திற்காக வேண்டி நீ எடுக்கிற அந்த முயற்சி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பரக்கத் செய்வான்.